ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுரை டு மலேசியா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு சூப்பரான ரொம்பவே எம்மியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுதான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தண்டூரி சிக்கன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். தண்டூரி ரொம்ப கஷ்டம்னு நினைப்பீங்க, ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க. அதை நம்ம வீட்டிலே பண்ணிடலாங்க. நான் இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1 கிலோ சிக்கனுக்கு தகுந்தாப்பில் நம்ம பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாப் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் கஸ்தூரி மெத்தி, 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு, தேவையான அளவு உப்பு, 6 டேபிள் ஸ்பூன் தயிர். இதை எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போட்டிருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் எல்லாத்தையுமே தயிர்லேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கோங்க. இப்போ ரெண்டு லெமன் ஜூஸு இதையும் கலந்து வச்சுக்கலாம் இந்த பேஸ்ட்டு கூட. லெமன் ஊற்றினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தயிர் சேர்த்துருக்குமே ரொம்ப புளிப்பாக இருக்கும்னு நினைக்காதீங்க. மசாலா இந்த புளிப்பெல்லாம் எடுத்துரும். பாருங்கள், நல்லா இப்போ எல்லாத்தையும் கலந்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஃபுட் ஆயில் ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா, நம்ம கோழியில் பேஸ்ட்டை தடவும் போது நல்லா ஷைனிங்காக இருக்கும். சிக்கனை நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக எடுத்து மேலே நல்லா கீரல் போட்டுக்கோங்க. நான் 1 கிலோ சிக்கனை இந்த மாதிரி 6 பீசஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன். மேலே நல்லா கீரல் போட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை ஃபுல்லாக இது போல் இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடணும். நல்லா அந்த கீரலுக்குள்ளெல்லாம் மசாலாவை நிறைய அப்ளை பண்ணால் தான் சாறு உள்ளே இறங்கும். இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ இந்த சிக்கன் தான் நம்ம மினிமம் 4 ஹவர்ஸ் மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ் ஊற விடணும். நல்லா ஊற விடும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. சிக்கனை வெளியே வைக்க வேண்டாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊற விட்டு எடுத்தாச்சு. இப்போ நான் இந்த மாதிரி தோசைக்கல்லில் தான் சிக்கன் தண்டூரி பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இரும்பு தவா இருந்தாலும் அதுலேயும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ஆயில் விட்டுட்டு கல் நல்லா காஞ்ச விட்டுட்டு தான் நம்ம சிக்கனை போடணும். கல் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப் போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக விட்டிங்கன்னா அந்த மசாலாவும் சீக்கிரம் வெந்துடும், இல்லைனா மசாலா கருவிடும். 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. உங்களுக்கு தேவைன்னா மேலே லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா திருப்பி வச்சுக்கலாம். ஒவ்வொரு சைடுக்கும் 12 மினிட்ஸு. ஸோ மொத்தம் நீங்கள் ஒரு 25 மினிட்ஸ் வேக விடணும். அப்போ தான் சிக்கன் எல்லா பக்கமும் நல்லா வேகும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும்.
பாருங்கள், இப்போ எல்லா பக்கமும் நல்லா வெந்துருச்சு. மசாலா வந்து தவாவில் ஒட்டாமல் வந்திருக்கு. நீங்கள் நல்லா வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு மெயின் இதே வந்து இந்த கறி துண்டை வந்து நல்லா வந்து அடுப்பில் வச்சு வாட்டிட்டு ஒரு பவுலில் உள்ளே வச்சு நீங்கள் சிக்கனுக்கு நடுவில் வச்சுருங்க. இந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை ஃபுல்லாக அந்த பவுல் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த கறியில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விடணும். இதை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் சிக்கனுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம தந்தூரிக்கு தேவையான சாஸஸ் பண்ண போகிறோம். நம்ம 2 வகையான சாஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் டீ பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, அதில் பாதி புதினா இலை, 4 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, 1/2 லெமன் ஜூஸு, கொஞ்சமாக உப்பு. இதை எல்லாத்தையும் நம்ம இப்போ வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா பேஸ்ட்டாக வந்துருச்சு. இப்போ இது கூட 1/2 கப் தயிர், இதையும் ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா எல்லாமே கலந்துருச்சு. இதை வந்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம இப்போ க்ரீன் டீ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மயோனீஸ் பண்ண போகிறோம், கார்லிக் மயோனீஸ். இதுக்கு வந்து எக் ஒயிட் மட்டும் எடுத்துக்கோங்க, 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக வினிகர், 1 டேபிள் ஸ்பூன் சுகரு, 1/2 லெமன் ஜூஸு, கொஞ்சமாக சில்லி ஃப்ளாக்ஸு. இதை எல்லாத்தையும் இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மயோனீஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான சாஸையும் நம்ம வீட்டிலே பண்ணிட்டோம். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் இதை வாங்கினீங்கன்னா அதிக விலை வரும். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன்லேயே வந்து நிறைய பீசஸ் வச்சு செஞ்சாச்சு. ஸோ நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து உங்களை நான் ஒரு சூப்பரான ரெசிபியில் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க. எங்க அம்மா சமையல வீட்டுல நீங்களும் செஞ்சு பாருங்க. எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.